ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிகப்படியான நெஞ்சு சளி, இருமல், வறட்டு இருமல், மூக்கு அடைப்பு இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு இஞ்சி கஷாயம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது ஒரு ஈஸியான ஹோம்மேட் ரெமெடி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ரெமெடி ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த கஷாயத்தை இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி அது 4 டீஸ்பூன் அளவு நீங்கள் வந்து அரைச்சி அது வந்து எடுத்து வச்சுக்கலாம். 4 டீஸ்பூன் அளவு இஞ்சி, 4 டீஸ்பூன் அளவு தேன் ஹனி வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஷாயம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி சாறு, லெமன் ஜூஸ், ஹனி, தண்ணீர் இந்த ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு பபிள்ஸ் நல்லா வர டைமில் நீங்கள் வந்து இந்த கஷாயத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஷாயத்தை எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, லஞ்சுக்கு முன்னாடி, டின்னருக்கு முன்னாடி. இந்த கஷாயத்தை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எஃபெக்டிவா இருக்கு. வறட்டு இருமல், சளி, மூச்சு பிரச்சனை, சளி தொந்தரவால தூங்க முடியாம இருக்கிற பிரச்சனை, இது எல்லாமே குணமாயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எஃபெக்டிவான கஷாயத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.